மனம். மனம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் வச்சுருப்போம். மனம் அப்படிங்கிற ஒன்று நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம்னு கிடையாது. இதயம் எப்படி ஒரு தனிப்பட்ட உறுப்பாக இருக்கோ, மூளை எப்படி ஒரு தனிப்பட்ட உறுப்பாக இருக்கோ, அப்படி மனம் ஒரு தனிப்பட்ட உறுப்பு கிடையாது. ஆனாலும் சில பகுதிகளுக்கு உட்பட்டது தான் இந்த மனம். இப்போது மனம்னா என்ன, அதோட முதன்மையான வேலைகள் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் மனம் அப்படிங்கிறது 3 பகுதியில் இருந்து இயங்கும். இந்த 3 பகுதியுமே ஒன்றோட ஒன்று நெருங்கிய வரிசை முறை தொடர்பில் உள்ள பகுதிகள் தான். முதல்ல மனிதனோட மூளைப்பகுதியான தலையை சுற்றி தான் மனம் தன்னோட துவக்க புள்ளியை கொண்டு இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து இயங்குகிற இந்த மனம், இதுக்கு 2 வேலைகள். 2 வேலைகளுக்காக இந்த மனம் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒன்று, இது ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன். பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அதி உன்னதமான சக்தியை உள்வாங்கிற ரிசீவிங் ஸ்டேஷன். 2வது, நம்ம உடம்போட இயக்கத்துக்கான துவக்க புள்ளியாக இருக்கிறதும் இந்த மனம் தான், அதாவது ஆரிஜினேட்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம மூளையை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மனதுக்கு 2 வேலைகள், ரிசீவிங் அண்ட் ஆரிஜினேட்டிங். பிரபஞ்சத்தில் இருந்து சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய அதி உன்னத சக்தியை பெற்று அதை நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் மூலமாக நம்ம உடம்புக்கு அனுப்புகிற ஒரு துவக்க புள்ளி தான் இந்த முதல் மனம். மனம் இயங்கக்கூடிய அடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக எப்போவும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய கைடிங் பவர், இல்லைனா கைடிங் ஃபோர்ஸ், இல்லைனா எனர்ஜி ஃபீல்டுன்னு இதை சொல்லலாம். இதை தான் நம்ம ஆரா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இதுதான் நம்மளோட கைடிங் பவர் அண்ட் ஃபோர்ஸ். அதாவது நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் இதுதான், ஆற்றல் மிக்க விஷயம் இதுதான். இதை அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த ஆராவை நான் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவேன். அதுதான் இதற்கான சரியான வார்த்தை. இந்த மனதுக்கான வேலைகள் என்னென்ன, நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம யாரை சந்திக்கிறோம், யார் நம்ம ஈர்க்கிறோம், நம்மளால் ஈர்க்கப்படுறவங்க யார் யார், யார் கூட அன்னோனியமாக பழகிறோம், எந்தெந்த விஷயங்களில் ஒத்து போகிறோம், அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன நிகழப்போகுது, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் அடுத்தது ஈர்க்க போகிறீங்க, இப்படி யதார்த்தத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற பெரும்பாலான அன்றாட சம்பவங்களுக்கும் விஷயங்களுக்கும் இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய இந்த அதிர்வலைகள் தான் முழு காரணம். இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வலை மனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா நேரமும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்காது. அதாவது எல்லா நேரமும் ஒரே அதிர்வலையில் இது இயங்காது. இது ஏன் ஒரே மாதிரி இயங்காது? இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வலைகள் மூலமாக நிகழக்கூடிய நன்மைகள் என்ன, பாதிப்புகள் என்ன, விளைவுகள் என்னென்ன, இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஏதோ கற்பனையோ இல்லை தத்துவங்களோ கிடையாது. 1939 கிர்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜிங் டெக்னிக் மூலமாக இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை அறிவியல் உலகம் படம் பிடிச்சிருக்காங்க. அதோட உண்மையான ஒரிஜினல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த சுற்றியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே ஏதோ ஒரு வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை மையப்படுத்தி தான் இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி அணுக்கள் மூலமாகவும் அதை விட நுணுக்கமாகவும், அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது, நிகழ்வுகள் எப்படி நிகழ்த்தப்படுது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் தான். பட் இப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை. ஸோ மனம் இயங்குகிற 2வது பகுதி நம்மளை சுற்றி இருக்கிற இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிற இந்த ஆரா தான். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்ம பொதுவாக ஃபோட்டோவில் பார்க்குற இந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்குமானா கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட உள் உணர்வு, விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவேர்னஸ், அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி விசாலம் அடையும். சரி, இந்த மனதை ஆரான்னு சொல்லக்கூடிய இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை எளிதாக புரிஞ்சிக்கணும்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல, அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை வெளியே எங்கே வேணாலும் கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கலாம். அங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் விரும்புகிறவங்க யாராவது இருந்தாலே உங்களுக்கு ஒரு விதமான ஆனந்தமான உணர்வு இருக்கும் இல்லைங்களா. அவங்க உடல் ரீதியாக அவங்க கூட நெருக்கமாக இருக்கணும்னு கூட கிடையாது. அவங்க வீட்லேயோ வெளியிலையோ தூரமாக இருந்தால் கூட அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உணரும்போது உங்களுக்கு ஒரு வைப் இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் என்னென்னு வகைப்படுத்துவீங்க? உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இல்லைனா உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. அந்த நெருக்கமான மனசு தான் இந்த மனசு. அதாவது உங்கள் மனம் இயங்குகிற இந்த 2வது இடம் தான் உங்களுடைய கைடிங் ஃபோர்ஸ். உங்களை வெளிப்புறத்தில் இயக்கிற உங்களோட வழிகாட்டும் சக்தி, உங்களை இயக்கிற விசை இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான். அடுத்தது 3வது, நம்ம மனம் இயங்குகிற 3வது இடம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய நம்மளோட இதயத்தை சுற்றியுள்ள அந்த இடம் தான் மனம் இயங்கக்கூடிய 3வது இடம். இந்த மனசுக்கும் 2 வேலைகள் இருக்குது. ஒன்று ரியலைசேஷன் பாயிண்ட், அடுத்தது ரிவைவிங் ஸ்டேஷன். ரியலைசேஷன் பாயிண்ட்னா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துச்சா, நடக்கலையா, அதிகமாக நடந்துச்சா, குறைவாக நடந்துச்சா, நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்திருக்கா, இப்படி உங்கள் செயலுக்கு கிடைச்ச முடிவுகளை அனுபவிக்கிற இடம் தான் இந்த ரியலைசேஷன் பாயிண்ட், அனுபவ புள்ளி. 2வதாக இந்த இடம் ஒரு ரிவைவிங் ஸ்டேஷன்.
ரிவைவிங் ஸ்டேஷன்னா ஒரு மறுமலர்ச்சி தரக்கூடிய, உங்களுக்கு புத்துயிர் தரக்கூடிய இடம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து அது நல்லபடியாக நடந்து அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சுன்னு. அப்படி ஒரு மறுமலர்ச்சி தரக்கூடிய இடம்தான், மனம்தான் இந்த இடத்துல இதய பகுதியை சூழ்ந்துள்ள இந்த மனம். ஒருவேளை நீங்கள் நினச்சது நடக்காமல் போனாலோ, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஏதாவது நிகழ்ந்தாலோ உடனே உங்களுக்கு ஒரு படபடப்பு, இல்லைன்னா பயம், பக்குன்னு ஒரு உணர்வு, ஒரு விதமான புரியாத வலி, இப்படியான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரிவைவிங் ஸ்டேஷன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் நினச்சது நடந்துச்சா இல்லை நடக்கலையான்னு செக் பண்ணுற ஒரு செக்கிங் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தால் எந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கணும், ஒருவேளை நடக்கலைன்னா என்ன உணர்வை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த உணர்வை உருவாக்குற இடம்தான் இந்த மனம். மனசு அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு உறுப்பாக இல்லைங்க. ஆனால் அதுக்கான ஆரிஜினேட்டிங் பாயிண்ட், வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் ரியலைசேஷன் பாயிண்ட் அப்படின்னு வெவ்வேறு இடங்களில் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம உடம்பை சுற்றியும் இதோட செயல்பாடுகள் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும், நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்குது. இந்த 3 வடிவங்களை கொண்ட மனசு தான் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் முழு காரணம் இந்த 3 மனதோட ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் தான். ஆனால் அது வேற ஒரு தன்மையில் இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. மனசு அப்படிங்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ஊற்றுப்பெருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு மனசு எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன தன்மையில் நமக்குள்ளே இருந்தும் நமக்கு வெளியே இருந்தும் இயங்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.